ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, R2ல யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஒரு வெக்டரை சார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம் தான். சார்ட்டிங்னா ஒன்றும் இல்லை, அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர், அதை ஏறு வரிசை இறங்கு வரிசையில் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு R ப்ரோக்ராமுக்குள்ள வந்துருங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைலில் நியூ ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் ஓப்பன் ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோட ஃபைல் பேர் பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ வச்சதுக்கப்புறம் இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம கொடுக்குற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இதில் ஜஸ்ட்டு டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக வந்து நம்ம கொடுத்துருப்போம். இது நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலன்னா ஒன்று தான், ஜஸ்ட்டு டிசைனிங்காக. ஸோ நான் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்புட்டாக நம்ம வந்து NUM கொடுத்துருக்கோம். ஸ்டார்ட் இன்டிஜரில் என்டர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா எத்தனை எலமெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பரை வச்சு மட்டும் உங்களால் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் எழுத முடியாது. ஒரு 3 நம்பர் இருந்தால் தான் உங்களால் வந்து அது ஏறு வரிசை இறங்கு வரிசையில் எழுத முடியும். ஸோ அப்படிங்கிறப்போ அதை வாங்குறதுக்காக நான் என்டர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், எத்தனை எலமெண்ட்ஸ் 3 கொடுத்தா 3 நம்பர் வாங்குறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து வெக்டரில் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம கவுண்டிங்கில் கொடுக்குறத தான் நம்ம வெக்டரில் யூஸ் பண்ணுவோம். இங்கே நீங்கள் என்ன நம்பர்னாலும், அதாவது என்ன நேம்னாலும் நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிளில். ஆனால் கண்டிப்பாக வந்து வெக்டர் பொறுத்த வரைக்கும் சி ஃபங்க்ஷனில் தான் வாங்கணும். ஸோ கேட் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நம்ம வந்து இந்த நம்பரை வாங்குறதுக்காக இங்கே கொடுத்துருப்போம். என்டர் தான், இப்போ நான் 10 கொடுக்குறேன், என்டர் த 10 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி வரதுக்காக. இப்போ நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் லூப்பில் ஐயில் ஸ்டார்ட் ஆகி 1லேருந்து நம்ம கொடுக்குற நம்பருக்குள்ளே பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து அதே நம்ம வந்து வெக்டரில் கொடுத்துருக்கதை இங்கே எம்டியாக கொடுத்துருக்கதை இங்கே ஃபார் லூப்பில் கொடுக்குறோம். ஸோ ஏக்குள்ளே நீங்கள் சி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதே ஏ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் இன்டிஜர் ரீட் லைனு. ஸோ இது ப்ராசஸ் ஆகிறது எல்லாமே வந்து ஃபார் லூப்பில் வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு நார்மலாக ஒரு நம்பர் கொடுத்தா அது லூப்பிங் ஆகி வர்றதை தான் கொடுத்துருக்கோம். 10 நம்பர்னால் 10 நம்பர் வந்து வாங்குறதுக்காக கொடுத்துருக்கோம். கோடிங்குள்ளே இப்போ தான் நம்ம வரப்போகிறோம், அதாவது ப்ரோக்ராமுக்குள்ளே இப்போ தான் நம்ம வரப்போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சார்ட் ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் வரணும். சார்ட்டிங்னா நம்மளுக்கு 2 வரும், அசெண்டிங் 1 டிசெண்டிங் 1. ஸோ ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டர் பார்க்கலாம். ஸோ அந்த கேட்டுக்குள்ளே கொடுக்குற பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த டபுள் கொட்டேஷனில் கொடுக்குற எல்லாமே நம்ம பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் மாதிரி, அதாவது அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்லாஷுங்கிறது ஜஸ்ட் வந்து அந்த கொஞ்சம் வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு வர மாதிரி காட்டும். ஸோ இப்போ இந்த சார்ட்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இதான் வந்து கீவேர்டு. இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவங்க சார்ட் தான் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே சார்ட் ஏ வெக்டர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் சார்ட்டுங்கிறது தான் கீவேர்டு. ஸோ இந்த ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வெக்டரில் கொடுத்துருக்கிற ஏவை தான் கொடுக்கணும். மாற்றி வந்து நீங்கள் இன்புட்டாக கொடுக்குற கொடுத்தீங்கன்னா ஆன்சர் தப்பு வரும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஒரு லைன் போட்டிங்கனாலே போதும், அதாவது இந்த ஒரு வேர்டு போட்டிங்கனாலே இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே ரன் ஆயிரும். ஜஸ்ட்டு கேட் கொடுக்குறதுக்கு நீங்கள் பிரிண்ட்டுக்குள்ளே சார்ட் ஏன்னு கூட கொடுக்கலாம். ஸோ இப்போ சார்ட் ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டர் பண்ணும். டிசெண்டிங் ஆர்டருக்கு இதே தான். ஸோ சார்ட் ஏ தான், ஆனால் உங்களுக்கு ரிவர்ஸில் வரணும் அப்படிங்கிறதுனால டிக்ரீசிங் ஈக்குவல் எல்லாமே கேப்ஸு TRUE அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். இதே வந்து டிசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ இதை அவுட்புட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு பார்த்துக்கோங்க. சார்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இப்போ எலமெண்ட்ஸ் வந்து வாங்குது. நான் ஒரு 5 நம்பர் கொடுக்குறேன். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மாற்றி மாற்றி கொடுக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு இது பண்ணி வரணும். ஸோ மைனஸ்லேயும் கொடுத்துக்கோங்க, ஒரு நம்பர் 0வாக கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லாத நம்பராக கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போ என்டர் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரும் வந்துருச்சு, டிசெண்டிங் ஆர்டர்லேயும் வந்துருச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கேட்டிருக்கிற சார்ட் ஏ வெக்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து சார்ட் பண்ணி காமிச்சாச்சு. இதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம். இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.